ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு எங்கள் ஊர் ஸ்பெஷல், அதாவது பழனி ஸ்பெஷல் இஞ்சி பக்கோடா தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஃபேமஸ் எங்கள் ஊரில். இப்போயும் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடச்சிட்டு இருக்கு. நாங்கள் சின்ன வயசுலேருந்து இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். இப்போயும் ஊருக்கு போகிறப்பெல்லாம் இந்த இஞ்சி பக்கோடா வாங்கி சாப்பிடாமல் இருக்கிறதில்ல. செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம சாதத்துக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். நான் இந்த ரெசிபியை எங்கள் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு நான் ட்ரை பண்ணேன். சூப்பராக வந்தது, அதே டேஸ்ட்டில் இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி போட்டுட்டு அதை வந்து இந்த மாதிரி கொரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதாவது துருவுற மாதிரி அரைச்சி எடுத்தால் போதும், தண்ணியெலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கலாம். நான் ஃபுல் கப் அளவு மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல இஞ்சி பச்சை மிளகா ரெண்டையும் சேர்த்து அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவு நான் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து ஒரிஜினல் ரெசிப்பியில் பார்த்தீங்கன்னா நம்ம டால்டா சேர்த்துவாங்க. நான் வந்து டால்டா சேர்த்துறது எனக்கு பிடிக்காது, அப்படிங்கிறனால நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் டால்டா சேர்த்து இல்லை நெய் சேர்த்து கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி ஃபஸ்ட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு எண்ணெயை மட்டும் ஊற்றி இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிங்கன்னா மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உதிரியாக இருக்கிற மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து, சும்மா தெளித்தா போதும், ஒரு 2-3 தடவை தெளித்தோம்னாவே மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி தெளித்து அதுக்கப்புறம் நல்லா மாவை பிசைய ஆரம்பிங்க. மாவு எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து நல்லா சாஃப்ட்டு மாவாக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்டு மாவுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் தேய்க்கணும். ரொம்ப நிறைய எண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறப்ப நிறைய எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி மட்டும் அதிகமாக சேர்த்தாதீங்க. கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஊற வச்சுருக்க மாவை எடுத்து இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க. ஒரிஜினல் இஞ்சி பக்கோடா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப் இல்லாமல் அங்கங்கே பிச்சு போட்டு அவங்க பொரிச்சிருப்பாங்க. அதனால் அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு டைம் பொரித்தேன். இப்போது எல்லாத்தையும் பிச்சு போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதனால் ஃப்ளேம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிங்க, ஹை ஃப்ளேமில் பொரிச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா வேகாது, மேலே மட்டும் வெந்திருக்க மாதிரி நல்லா ப்ரௌனாக இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கோங்க. பொரிக்கிறது ரொம்ப நேரம் எடுத்துக்காது, நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தான் எடுத்துக்கும். அதனால் திக்காக மட்டும் போடக்கூடாது, ரொம்ப கொஞ்சம் லைட்டாக மெலிசாக இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் செகண்ட் டைம் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப் மாதிரி கட் பண்ணி போட்டேன். இதுவும் வந்து ரொம்ப தடியாக போடாமல் கொஞ்சம் மெலிசாக இருக்கிற மாதிரி போட்டிங்கன்னா சீக்கிரம் வேகும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக நல்லா வாயில் போட்டால் கருக்கு முறுக்குன்னு கடிக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் பொரிச்சு போட்டு வச்சிங்கன்னா 10-15 நாள் வரையும் கெடாமல் சூப்பராக இருக்கும். உங்கள் எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை டேக் கேர், பை பாய்.